Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னில மெகாஸ்போரோஜெனிசிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்தோட்ரோபஸ் இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஓவியூலோட டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்றது மெகாஸ்போர் மதர் செல்லுல இருந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகுறது தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மொத்த ப்ராசஸும் ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லுல இருந்து மெகாஸ்போரா டெவலப் ஆகுற அந்த ஹோல் ப்ராசஸ மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓவியோல் டெவலப் ஆகும். ஓவியல் டெவலப் ஆகும்போது ஒரு ஹைப்போடெர்மல் செல் இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா நியூசெல்லஸ் ரீஜியன்ல இருக்கும். இந்த ஹைப்போடெர்மல் செல்ஸ் ஓவியல் டெவலப் ஆக ஆக இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி அது ஆர்கிஸ்போரியமா டெவலப் ஆகும். இந்த ஆர்கிஸ்போரியம் என்ன ஆகும் அப்படின்னா சில பிளான்ட்ஸ்ல இந்த ஆர்கிஸ்போரியம் செல் டைரக்டா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல்லா மாறிடுவாங்க சில பிளான்ட்ஸ்ல. பட் மிச்சம் இருக்கிற பிளான்ட்ஸ்ல என்ன ஆவாங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் நடக்கும். நம்ம செல் டிவிஷன் மாதிரி டிவிஷன்ஸ் நடக்கும். அந்த டிவிஷன் நடக்கும்போது வெளியில அவுட்டர் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா பிரைமரி பெரைட்டல் செல்லும் இன்னர் ரீஜியன்ல பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்லும் ஃபார்ம் ஆகும். ஓகே, சில பிளான்ட்ஸ்ல ஆர்கிஸ்போரியமே மெகாஸ்போர் மதர் செல்லா மாறிடும். சில பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது டிவிஷன் ஆகி வெளியில இருக்கிற ரீஜியன்ல பெரைட்டல் செல்லாவும் உள்ள இருக்கிற ரீஜியன்ல ஸ்போரோஜீனஸ் செல்லாவும் டெவலப் ஆகும். இந்த பெரைட்டல் செல் என்ன ஆவாங்க அப்படின்னா டிவைட் ஆகவும் செய்யலாம், டிவைட் ஆகாமலும் இருக்கலாம். அப்படி டிவைட் ஆகும்போது என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல் டெவலப் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லா ஃபார்ம் ஆவாங்க. அது நம்ம ஷார்ட்டா MMO அப்படின்னும் நம்ம சொல்லலாம். மெகாஸ்போர் மதர் செல் அந்த மாதிரி. இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் மூலமா நமக்கு 4 ஹாப்ளாய்ட் மெகாஸ்போர்ஸ் கிடைக்குது. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டா நமக்கு கிடைக்கும். மொத்தம் 4 ஹாப்ளாய்ட் மெகாஸ்போர்ஸ், அதாவது 4N மெகாஸ்போர்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மெகாஸ்போரோட கவுண்ட வச்சு என்ன எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூணா நம்ம பிரிப்போம். மோனோஸ்போரிக், பைஸ்போரிக் அண்ட் டெட்ராஸ்போரிக். எல்லா மெகாஸ்போர்ஸுமே என்ன ஆயிருப்பாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. மோனோஸ்போரிக் அப்படின்னா நமக்கு இருக்கிற 4 மெகாஸ்போர்ல ஒரு மெகாஸ்போர் சலாசா எண்ட்ல ரீச் ஆகி ஃபங்க்ஷனல் ஆயிடும். மிச்சம் இருக்கிற 3 மெகாஸ்போர் என்ன ஆயிடும் அப்படின்னா டீஜெனரேட் ஆயிடும். அந்த இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோனோஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சலாசால இருக்கிற அந்த மெகாஸ்போர் என்ன ஆகும், ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் எம்ப்ரியோ சாக்கா டெவலப் ஆயிடும். இந்த டெவலப்மெண்ட்டை மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாலிகோனம். பைஸ்போரிக் அப்படின்னா இருக்கிற 4 மெகாஸ்போர்ல 2 மெகாஸ்போர் எம்ப்ரியோ சாக் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி நம்ம சொல்ற டெவலப்மெண்ட்டை பைஸ்போரிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஏலியம். நெக்ஸ்ட் இருக்கிற 4 மெகாஸ்போர்ல எல்லா மெகாஸ்போருமே எனக்கு எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆச்சுன்னா அதை நம்ம டெட்ராஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி. இந்த பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம். சோ ஒரு மெகாஸ்போர் தான் எனக்கு எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அப்ப நான் அதை மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவேன். பைஸ்போரிக் அப்படின்னா பைனா என்ன அர்த்தம், 2ன்னு அர்த்தம். சோ 2 மெகாஸ்போர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். டெட்ராஸ்போரிக்னா டெட்ரானா 4ன்னு அர்த்தம். சோ 4 மெகாஸ்போரையும் நான் யூஸ் பண்ணுவேன் எம்ப்ரியோ சாக் டெவலப்மெண்ட்டுக்காக. அப்படி நம்ம 3 டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு. டெட்ராஸ்போரிக்கு எக்ஸாம்பிள் பெப்ரோமியா. இப்ப இந்த ஓவியூல் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலா ஒரே ஒரு எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாலிகோனம் டைப்
இருக்கிற மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக்கோட டெவலப்மெண்ட்ட பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? அந்த ப்ராசஸ்ல எப்படிலாம் டிவைட் ஆகி என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது? அண்ட் அதுல கிடைச்ச ப்ராடக்ட்ட வச்சு நம்ம எப்படி அந்த டெவலப்மெண்ட்ட 3 வகையா பிரிச்சிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.